பரபரப்பா இருக்கக்கூடிய இந்த அரசியல் களத்துல இப்போ ரொம்பவும் பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட இணைய போறாரு. அடுத்த 2 நாட்கள் அதற்கான அறிவிப்பு வரும். தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்க போறாங்கன்ற செய்தி இப்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அப்படி அவர் போய் இணைஞ்சாருன்னா தமிழக வெற்றி கழகம் ஏத்துப்பாங்களா? தமிழக வெற்றி கழகத்துக்கு அது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு முக்கியமான முன்னேற்ற பாதையா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் பேசு பொருளா இருக்கு. இன்னொரு பக்கம் அப்படி அவர் செங்கோட்டையன் போகும்போது பின்னாடியே டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் இவர்களும் அந்த கட்சிக்குள்ள போயிட்டாங்கன்னா அது அதிமுகவுக்கு பின்னடைவா அமைஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு பேசு பொருளும் இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து அதிமுக ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு கடந்த சில மாதங்களா கேட்டுக்கிட்டு வராரு. அதனாலதான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதற்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் இதே கோரிக்கையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க 3 பேரும் ஓரிடத்தில் இணைய போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது கடந்த தேவர் குரு பூஜை நாளன்று 3 பேரும் ஒன்றாக செய்தியாளர் சந்திப்பை சந்திக்கும் போது அதிமுகவுக்கு மறைமுகமாக இல்ல, நேரடியாவே செய்தியை சொல்றோம், நாங்க மூவரும் சேர்ந்த ஒரு மூவர் அணி உருவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லாம சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமும் அதிமுக சலசலப்பு ஏற்படும் எதிர்பார்க்கும் போது எடப்பாடி அவர்கள் அதை சட்டை கூட செய்யாமல் அடுத்த வேலையை பார்த்து கொண்டு அவர் சென்றுட்டாரு. ஆனா இன்னொரு பக்கம் இவர்களுடைய முயற்சி தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த நேரத்துல முன்னாள் முதல்வரும் முன்னாள் அமைச்சருமான ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து அதிமுக, அதாவது ஒன்றிணைந்த அதிமுக வேண்டும் என்ற கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் அப்படி நான் ஒரு கெடு கொடுக்கிறேன், ஒரு 15ஆம் தேதிக்குள்ள நீங்க அதுக்கான பதில சொல்லல அப்படின்னா நான் எடுக்க போற முடிவு அரசியல்ல ஒரு வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவோட கொஞ்சம் இணக்கமா இருக்காரு, திமுகவோட சேர்ந்துருவாரோ, ஒரு அதிமுகவோட அடிப்படை தொண்டனா இருந்து முதல்வர் பதவி வரைக்கும் வகித்த ஒருவர் திமுகவில் இணைந்தா அது அதிமுக பெரிய பின்னடைவு இல்லையா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம். ஆனா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயமா மாறும், வரலாற்று அப்படி நடந்ததே கிடையாதுன்ற அளவுக்கு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லும் போது கண்டிப்பா அது சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயத்தை தான் பண்ண போறாரோ அப்படின்ற ஒரு ஐயம் கண்டிப்பா அதிமுகவுக்கு இருந்திருக்கும். ஆனா அதற்கு முன்னாடியே செங்கோட்டையர்களுடைய முடிவு அரசியல்ல ஒரு புதிய ஒரு பாதையை உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, ஆனா பாஜகவை கையோட கூட்டிட்டு வந்துடாதீங்க அப்படிங்கிறதா தாவேகா சொல்லக்கூடிய ஒரு டிமாண்டா இருந்துகிட்டே இருக்கு. அதை தாண்டி நீங்க வரும்போது உங்களுக்கான எல்லா மரியாதையும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கான கூட்டணி கதவுகள் எப்பவுமே திறந்துதான் இருக்கு. அதுவும் குறிப்பா அதிமுகவோட விஜய் அவர்கள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு தான் தொடர்ந்து விஜய் தரப்புலையும் சரி அதிமுக தரப்புலையும் சரி அவங்க டைரக்டா சொல்லனாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு சந்திப்பு நடந்துகிட்டு தான் இருக்கு, டீலிங் போயிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா ஜனவரி பிப்ரவரிக்குள்ள அறிவிப்பு வந்துரும்ன்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு சின்ன நெருடல் தாவேகாவை பொறுத்த வரைக்கும், பாஜக கூட அதிமுக இருந்தா நாங்க எப்படி போய் அங்க சேருது, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லியாச்சு, மக்கள் மத்தியில பாஜக பத்தி நிறைய பேசியாச்சு, ஆனா இதுக்கப்புறமா எப்படி நம்ம பாஜக கூட சேர்றது அப்படிங்கிற அந்த ஒரு நிழல் இருக்க மாதிரி தான் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா சமீபத்துல காஞ்சிபுரத்துல விஜய் அவர்கள் பேசும்போது முழுக்க முழுக்க எம்ஜிஆரை பத்தியும் அண்ணாவை பத்தியும் தொடர்ந்து பெருமையா பேசிக்கிட்டே இருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா அண்ணா பிறந்த இந்த காஞ்சிபுரம் மண்ணில இருந்து என்னுடைய அரசியல் பயணம் முதல் கள பயணம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஆரம்பிச்சு எம்ஜிஆர் பாடல்ல சொல்ற மாதிரி, எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த மாதிரி, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பரப்புரை மேற்கொள்ளும் போது ஜெயலலிதா அம்மா எதுக்காக இந்த கட்சியை இவ்வளவு கட்டுக்கோப்பா கொண்டு வந்தாங்க தெரியுமான்னு சொல்லி ஜெயலலிதா அம்மாவையும் அங்க மென்ஷன் பண்ணும்போது அதிமுக தொண்டர்களை கவர்வதற்காக விஜய் பண்றாரா, இல்ல அதிமுக அப்படின்ற கட்சியே கிடையாது, டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக தான் அதை பண்றாரான்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனா கவனிச்சு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், பாஜகன்ற வார்த்தையே காஞ்சிபுரத்துல அவர் யூஸ் பண்ணவே இல்லை. அதிமுகவையும் ஒரு துளி கூட அவர் விமர்சனம் செய்யவே இல்லை. முழுக்க முழுக்க திமுக மட்டும்தான் அட்டாக் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ இதுக்கப்புறமும் அவருடைய மூமெண்ட்ஸ் இதே மாதிரி இருக்குன்ற பட்சத்துல மேபி விஜய் அதிமுகவோட, அதாவது பாஜக இருந்தாலும் பரவாயில்லைன்னு போய் சேர்ந்துருவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்க சமயத்துல இன்னொரு பக்கம் செங்கோட்டையன், ஓபிஎஸ்,
அண்ட் டிடிவி இவங்க 3 பேரும் சேர்ந்து விஜய் கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா எடப்பாடி அதை எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கிறதா ஒரு பெரிய ஒரு கொஸ்டினா இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் திமுகவை சமாளிக்கணும், அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் ஜெல்லாகலன்னு சொல்லக்கூடிய அரசியல் விமர்சனங்களை சமாளிக்கணும். இதை தாண்டி இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிக்கும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் போயிட்டு வரணும். அவருடைய வயதும் சரி, அவருடைய அந்த அனுபவத்தையும் சரி, ரெண்டையும் கலந்து யோசிச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர்ல அவர் ஓடிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. இந்த நேரத்தில் கூட இருந்த இந்த செங்கோட்டையன், டிடிவி, ஓபிஎஸ் போன்றவர்களும் இதே மாதிரி பண்ணும்போது எடப்பாடி அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் எந்த கட்சியுமே தாவேகா கூட கூட்டணிக்கே வரல, ஒரு சின்ன லெட்டர் பேட் கட்சியாவது உங்களோட கூட்டணி வந்துச்சா அப்படின்ற கேள்விக்கு அதிமுகவில் அடிப்படை, அதாவது அடிமட்ட தொண்டன்ற தாண்டி எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல பல வியூகங்களை வகுத்து கொடுத்த செங்கோட்டையன் மாதிரியான ஒரு தலைவர்கள் இந்த பக்கம் வரும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு அது இன்னும் ஒரு அதிக மைலேஜ் கொடுக்கும்ன்றது மட்டும் நிதர்சனமான உண்மைன்னு சொல்லிதான் விமர்சகர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அன்னைக்கு இருந்தாங்க செங்கோட்டையன், அன்னைக்கு ஒரு பெரும்போட இருந்தாரு. எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது எல்லாருக்குமான அந்த பவர் செக்டார் பிரிஞ்சிருந்துச்சு. ஓபிஎஸ், டிடிவி, இப்போ செங்கோட்டையன் 3 பேருக்கும் இந்த சமுதாய வாக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் அப்ப இருந்துச்சு. அப்போ உண்மையிலேயே அவங்களுடைய தொகுதிகளை கொடிகட்டி பறந்தாங்க. ஆனா அதே அந்த செல்வாக்கு, அதே வாக்கு சதவீதம் இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். செங்கோட்டையன் அவர்களாக இருந்தாலும் சரி, டிடிவி, ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, கடந்த தேர்தல்களில் அவங்க சந்திச்ச அந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா எடப்பாடி இதுக்காக பெரிய அதிர்வு அடைவாரா அப்படின்னு கேட்டா அடைய மாட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த 3 பேரோட அந்த வாக்கு சதவீதம் வந்து ஒரு பெரிய அளவுல இல்ல. ஆனா விஜய் கூட சேரும் போது ஒரு அதிமுக வந்து முக்கியமானவங்க வந்துட்டாங்கன்னு வேணா விஜயும் விஜயோட கட்சியும் வந்து மாறுதட்டிக்கலாமே தவிர களத்தில் அதை எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இந்த நகர்வுக்கு மத்தியில் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க யோசனை ஃபுல்லா என்னவா இருக்கு அப்படின்னா 2026ல இருக்கிற கூட்டணியை அப்படியே தக்க வச்சுக்கணும். யாராவது ஒருத்தங்க வெளியில போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுவே அதிமுகவுக்கு ஒரு துடுப்பு சீட்டா மாறிடும்ன்றதுக்காக இப்ப வரைக்கும் திருமாவளவனா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட், எந்த ஒரு கூட்டணி இருக்கிற ஒரு கட்சியை கூட எந்த இடத்துலையுமே வந்து அவங்க மனசு கோணாம நடந்துக்கணுங்கிறத ரொம்ப பார்த்து பண்றதா தகவல்களும் செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி வந்து இன்னைக்கு உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு ஒரு பாடலும் வெளியிட்டு இருக்காங்க. அந்த பாடல் முழுக்க வருங்காலமே வா, அறிவாலயமே வா, கலைஞரே வா, கலைஞரின் பேரனே வா, இல்ல கலைஞரே வா அப்படின்ற அளவுக்கு தொடர்ந்து அடுத்த வருங்காலம், அடுத்த எதிர்காலம் வந்து உதயநிதி தான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு யார் அந்த இடத்துல நிரப்ப போறாங்க, முதல்வர் வேட்பாளராக இருக்கட்டும், ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தாலும் முதல்வர் அப்படிங்கிற இடத்துல மு.க. ஸ்டாலின் இல்லாத சமயத்துல யார் இருப்பான்னு கேட்டா கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற இடத்த தான் வந்து இப்ப அந்த பாடல் மூலியமாகவும் அவங்க சொல்ல வர செய்தியாகவும் இருக்கு. அப்போ களம் இப்படி மாறும்போது விஜய் அவர்களும் ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்காரு. ஒருவேளை விஜய் அதிமுக பாஜக அந்த கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா திமுகவை எளிதா வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் மனசுலையும் அதிமுக தொண்டருடைய அடிப்படை தொண்டன் இருப்பான்ல, அவன் மனசுலையும் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குன்ற செய்திகளையும் பார்க்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் திமுக ஒரு வலுவான அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்றதையும் பார்க்கிறோம். ஸோ 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பா நிறைய ஆச்சரியங்கள், நிறைய நம்ம யோசிக்காத விஷயங்கள் நடக்க போகுதுன்றது மட்டும் தெளிவா தெரியுது. எப்படி பார்த்தாலும் ஜனவரி, பிப்ரவரி, இப்போ டிசம்பர் மாசம் 2 புயல் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த புயல் வந்து மழையை கொடுக்கும். கண்டிப்பா ஜனவரி, பிப்ரவரி வரக்கூடிய அந்த அரசியல் புயல்கள் அதிர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் கிறிஸ்டி.